கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள்ல எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்துல அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கும். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இன்னைக்கு யவீரோடைய மகள் எப்படி உயிரோடு வருகிறாள் என்கிறது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வர்ற சூழ்நிலையை, அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே கடைசி சத்தியத்தில் பார்த்துட்டோம். அதில் என்ன அப்படின்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி குணமாகிறாள், அதிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். அந்த அற்புதத்திலையும் அவர் என்ன சொல்ல நமக்கு விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவோ செலவழித்து எவ்வளவோ பாடுகள் பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவள் குணமாகிறா அப்படின்னா, அங்கே நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது எது அப்படின்னா விசுவாசமும் தாழ்மையும். அடுத்தது வந்து விசுவாசம், தாழ்மை, அதுக்கப்புறம் நொறுக்கப்படுதல்னால தாழ்மை வருது, தாழ்மையினால விசுவாசம் வருது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த சம்பவத்தோட சேர்ந்த சம்பவம் தான் எது, யவீரோடைய மகள் குணமாவது. இப்போ நம்ம 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 35ஆம் வசனத்திலிருந்து திரும்ப மீண்டும் வாசிப்போம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இன்னைக்கு இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இது முதலாவது இயேசு கிறிஸ்து செத்து போன ஒரு பெண்ணை அவர் உயிரோடு கொண்டு வர்றார். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இறந்து போனவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதாவது படைத்தவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். படைத்தவர் யாருக்கு மீண்டும் அதிகாரம் கொடுக்கிறாரோ அவர்களாலையும் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மற்றபடி எந்த விதமான சக்தினாலேயோ இல்லை எவ்வளவு பெரிய மாயாஜலம் பண்ணுகிறவங்களாலேயோ இல்லை மற்ற எந்த தேவர்களை கும்பிட்டாலும் சரி, எதுவுமே என்ன பண்ண முடியாது, இறந்து போனவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டது. அவரால் ஒரு இறந்து போன பெண்ணை மீண்டும் கொண்டு வருவது எளிதான காரியம். கட்டாயமாக அவரால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை வழிவந்த அப்போஸ்தலர்களாலையும் முடியும். இன்னும் அதே சத்தியத்தில் வழிவந்த அனைவராலையும், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், அந்த உயிரோடு கொண்டு வருவதை கட்டாயம் பண்ண முடியும். இங்கே கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன், அவர்கிட்ட தான் ஜீவன் கொடுக்க முடியும், ஜீவனை வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த
அற்புதத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே நல்லா பார்த்தா சில பேருக்கு மட்டும்தான் பேர் சொல்லி அந்த அற்புதத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட பேர் கூட இங்கே குறிப்பிடப்படலை. அதே மாதிரி பிசாசு பிடித்திருந்த, அதாவது லேகியோன், அவ்வளோ பிசாசு பிடித்திருந்தவன் பேரும் இங்கே குறிப்பிடப்படலை. அப்போ சில பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்து கேட்பா, அவளுடைய பேரும் குறிப்பிடப்படலை. பிறவி குருடன், அவனோட பேரும் குறிப்பிடப்படலை. இப்படி பல அற்புதங்களில் யாருடைய பேரும், அதாவது பெரும்பாலானவர்களுடைய பேர் என்ன ஆகலை, குறிப்பிடவே படலை. ஆனால் இங்கே ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் பேர் என்னது, யவீரு. ஜெப ஆலய தலைவனாக இருந்திருக்கான். மற்றவர்கள் பெயரெல்லாம் யார் என்ன எதுவுமே குறிப்பிடப்படல. அது முக்கியமா இல்லையா அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே நமக்கு ஒருத்தனுடைய பேரை குறிப்பிட்டு அவன் யார் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் யார், ஒரு ஜெப ஆலய தலைவன். அவனுடைய பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருக்காங்க. இதில் என்ன, ஏன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கணும், என்ன விவரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, நமக்கு இதுவரைக்கும் தெரிவிக்கப்பட்ட, அதாவது வெளிப்படுத்தப்பட்ட என்ன ரகசியமாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு அற்புதத்தினால இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜீவன் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் கிடையாது, இதனால் என்ன ஆகும், என்ன அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னா, ஒரு ஜெப ஆலய தலைவனே என்ன ஆகுறான், விசுவாசம் உள்ளவனாக மாறுறான். மாறிட்டானா அதுக்கப்புறம் என்ன ஆகும், கட்டாயம் அவர் போதிக்கிறதுக்கு பல பேர் வந்து அந்த ஜெப ஆலயத்திலேயோ இல்லை பல இடத்துல என்ன கிடைக்கும், அவருக்கு இடரல்கள் இல்லாமல் போயிட்டுருக்கும். அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு ஜெப ஆலய தலைவனால் என்ன பண்ண முடியுது, விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டானா மற்றவர்களையும் கொண்டு வருவதற்கு அவனுக்கு ஆழமான விசுவாசம் உள்ளவனாக இருப்பான். ஏன்னா அவன் ஜெப ஆலய தலைவனாக இருக்கா, மற்றவர்கள்லாம் வர்றாங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணுவான், இயேசுவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுவான். இதை நம்ம எதுக்கு இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்பி நம்ம அவர் பின்னால் போனோன்னா அவரை யாருக்கெல்லாம் சாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு மூலமாக, எப்படியாவது யார் மூலமாவது என்ன பண்ணிடுவார், அதை நிறைவேற்றி விட்டுவார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு ஜெப ஆலய தலைவனை அவனுடைய மகளையே குணப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, பல பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ ஒரு இடமோ என்ன ஆயிடுது, அங்கே ஏற்படுத்தப்பட்டுருது. அவனும் விசுவாசத்துக்குள்ளே வரான், மற்றவர்களும் விசுவாசத்துக்குள்ளே வர்றதுக்கு அவனால் உதவி செய்ய முடியுது. இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கிறதற்கும் அங்கே ஏதுவாக இருக்குது. அப்போ இது அற்புதம் வெறும் வந்து அவனுடைய மகள் குணமானது, மகள் உயிரோடு வந்தது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பல பேரை கொண்டு வர்றதுக்கும் பல பேர் அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு இது காரணமாக இருக்கின்றது. அதுதான் இங்கே நம்ம யோசிக்கணும். ஒருத்தனுடைய, அதாவது ஜெப ஆலய தலைவனுடைய மகளே குணமாகறாங்க அப்படின்னா என்ன ஆகும், இவன் போய் என்ன பண்ணுவான், பல பேருக்கு இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே அவருடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை உபதேசிக்கிறதுக்கு அவனே என்ன பண்ணுவான், அனுமதிப்பான். பல பேர் அவரை வந்து கேட்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண முடியும். ஒரு அற்புதத்தினால அதுக்கடுத்த விளைவுகள் என்னன்னா, சுயநலமாக இல்லாமல் ராஜ்யத்துக்கு தேவையானவைகளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேவன் என்ன பண்ணுறாரு, திட்டம் போட்டு, அதாவது சித்தம் கொண்டு எல்லாத்தையும் செய்கிறார். இந்த விஷயத்தில் வந்துட்டு இருக்கும்போது தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன ஆகுறா, வந்து வஸ்திரத்தை தொடுறான். அங்கே லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த பெண் இறந்து போயிடுறான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்புறமா குணமாயிருக்கலாம். இவர் போய் இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே இந்த பெண்ணை குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் எல்லாமே வேற மாதிரி நடக்குது. எப்படின்னா, சிறு பெண் இறந்து போயிடுறான். ஏன்னா இங்கே நடுவில் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால என்ன ஆகுது, லேட் ஆகுது. தாமதமாக போய் என்ன பண்ணுறாரு,
அந்த சிறு பெண்ணை உயிரோட கொண்டு வர்றார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, கிறிஸ்து நம் வாழ்க்கையிலும் ஏதாவது தாமதமாக நடக்குமானால் அது முன்னமை விட மகிமையாக தான் பின்னர் நடக்கும். அவர் மேல் விசுவாசம் உள்ளவளாக கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் அது தாமதமாக நடந்தாலும் முன்னமே நடப்பதை விட பின்னர் நடப்பது, தாமதமாக நடக்கும்போது முன்னே உள்ள மகிமையை காட்டிலும் பின்னே நடக்கும் போகிற மகிமை அதிகமாகவும் கனத்துக்குரியதாகவும் இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே அவர் சித்தப்படி தான் நடக்குது. நன்மை அந்த நேரத்தில் அவசரப்பட்டு இப்படி பண்ணிடணும், நேரம் இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே போனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மக்கள்லாம் எப்படி எவீர்கிட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான், இனிமேல் போதை தொந்தரப்படுத்தாத, இனிமேல் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் அவர் என்ன பண்ண முடியும், கட்டாயம் நடத்த முடியும், எந்த காரியம் இருந்தாலும். ஆனால் அதற்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, நாம் அவர் மேல் வைக்கும் விசுவாசம். அதனால எந்த நேரத்திலையும் அவரிடம் இருக்கும் விசுவாசத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. காலம் தாமதம் ஆகலாம், ஏன் செத்தே போகலாம், ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அவர் உயிரோடு கொண்டு வர்றாரு. அதற்கப்புறமும் அது அவருடைய ராஜ்யத்துக்கு தேவையான வேலைகள் செய்வதற்கும் பிரசங்கிப்பதற்கும் ஏதுவாக கட்டாயம் அமைச்சு கொடுக்குறாரு. அப்போ நம்ம பல நொறுக்கப்படுதல் நம்மளை தாண்டி ஐயோ தாங்க முடியாத அளவுக்கு வருதே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது நம்மளுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் தருவார். நம்ம சலிப்படையாமல், ரொம்ப திகைக்காமல், ரொம்ப வழக்காடாமல், நம்ம பொறுமையாகவும் சாந்தமாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருந்தால் கட்டாயம் நமக்கு என்ன பண்ணுவார், அதை சரிவர அவருடைய சித்தப்படி ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால நம்முடைய பொறுமைக்காகவும் சாந்தத்துக்காகவும் விசுவாசத்துக்காக தான் சில காரியங்கள் என்ன ஆகுது, ஸ்திரப்படுவதற்காக தான் சில காரியங்கள் தாமதமாகுது. அதனுடைய மகிமையை நம்ம இன்னும் அதிகமாக உணர்வதற்காக தான் அது நடக்குதே ஒழிய நம்ம ஐயையோ போயிடுச்சே, ஐயையோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம மனசு விடுறதுக்காக கிடையாது. இன்னும் அதிகமாக அவருடைய மகிமையை காண்பதற்காக தான் அது நடக்குது. அதனால நம்ம பொறுமையோடு என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வேற யாரையும் தம்மோடு அழைக்காமல் பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும்தான் தம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிறார். அதே மாதிரி உள்ளே போய் குணப்படுத்துவதற்கும் இவர்கள் 3 பேரையும் தாய் தந்தைகளை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறார். தாய் தந்தையை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்புறார். ஏன் இவர்களை மட்டும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, அவர் ஒரு காரியம் செய்ய போகிறார், உயிரோடு கொண்டு வர போகிறார். மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அவர்களுக்கெல்லாம் தான் இவ்வளோ இப்படிப்பட்டவர் நான் என்னால் முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல செய்யலை. அவரோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இன்னமும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு அந்த 3 பேருக்கும் தம்மை யார் என்று காண்பிக்கிறதுக்காகவும் அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். அவிசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு அவர் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவிசுவாசமாக இருக்கிற இடத்துல அவருடைய மகிமை என்ன ஆகாது, வேலை செய்ய முடியாது. அப்போ எல்லாரையும் வெளியில் இருக்க வச்சுட்டு இவங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறார். யார் நம்புகிறாங்க, யார் சிறு பிள்ளை போல் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு, தம்மோட வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. இன்றைக்கும் அப்படி தான். அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் எல்லாவற்றையும் காண்பிப்பார். ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுக்கு ஒன்றையும் காண்பிக்க மாட்டார். ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களுக்கு போய் அவர் தம்மை யார் என்று அவர் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணுமோ, இல்லை ரொம்ப நான் தான் தேவகுமாரன் அப்படின்னு காமிக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. யார் தன்னையே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் விரும்புகிறானோ அவனுக்கு எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார், கட்டாயம் காண்பிப்பார். அந்த மாதிரி தான் இவர்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, அனைத்தையும் அவர்கள் முன்னாடி செய்கிறார். மற்ற எல்லார் முன்னாடியும் செய்யலை. இல்லை பாருங்கள், மக்கள் பாருங்கள், அவ்வளோ நேரம் வரைக்கும் அழுதாங்க. இயேசு கிறிஸ்து அவர் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே நகைக்கிறாங்க. இதுதான் உலகம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தோன்னா எல்லாரும் கூட இருந்து என்ன பண்ணுறாங்க, துக்கம் கொண்ட மாதிரி இருக்கும், எல்லாரும் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் சூழ்நிலை மாறின உடனே அவர்களால் எப்படி வருவாங்க, அவர்கள் மனது மாறிவிடும். ஆனால் யார் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரியும்.
இதை வேற யார் அனுபவிப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன பண்ண முடியும். ஒருத்தவங்க துக்கத்தில் இருக்காங்கன்னா அவர்களோட பகிர முடியும். மற்ற இந்த உலக மக்கள்னால பகிர முடியவே முடியாது. அவர்களால் வெறும் ஆறுதல் வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவரை பின்பற்றி வருகிறவர்களால் மட்டும்தான் ஒரு ஆத்மாவுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பண்ண முடியும், அவர்களுக்கு என்னென்ன பகிரணுமோ அதை பகிர்ந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வர முடியும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. மக்கள், இந்த உலக மக்கள் எப்படி இருப்பாங்க, சாவு வீட்டிலேயே நகைத்தார்கள்னு போட்டிருக்கு. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை, வரலை. யார் தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசித்து அவர் பின்னால் வரணும் நினைக்கிறோம், அவர்களுக்காக தான் அவர் வந்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே வர முடியும். ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லாதவர், மனம் திரும்ப முடியவே முடியாதுங்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணல, வரல. மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர்களுக்காக அவர் போய் தேட மாட்டார். மனம் திரும்புகிற ஆட்டுக்குட்டியை தான் என்ன பண்ணுவார், போய் கூட்டிகிட்டு வருவார். அப்போ இயேசு கிறிஸ்து இதற்காக தான் நமக்காக வந்திருக்கிறார். வந்தது சும்மா வந்துட்டு விடுதலை ஆக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவருடைய உயிரையும் கொடுத்து பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கார். நாமும் அவர் வழியே வந்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவன், நான் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு என்ன பண்ண அவசியம் இல்லை, ப்ரூவ் பண்ணி கர்வமாக காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் உண்மையிலேயே அவரை பின்பற்றணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களை நாம் ஆதாயப்படுத்தி தேவனுக்குள்ள முழுமையாக கொண்டு வந்து அவர் வழி வர வைத்து கிறிஸ்து வழியாக அவரை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்டவைகளை தான் நம்ம இந்த அற்புதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால யவீரு என்பவன் ஜெப ஆலய தலைவனாக இருப்பதனால் அவனுடைய குமாரத்தி பிழைத்திருக்கிறாள். அதனால அதுக்கப்புறமும் என்ன ஆகுது, பல பேர் கிறிஸ்துக்குள்ள வருவதற்கு ஏதுவாக அமைகின்றது. கிறிஸ்துவும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கு பல சூழ்நிலைகள் ஏதுவாக அமைகிறது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் உண்மையிலேயே விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, தாமதமாக நடந்தாலும் மகிமை, பின்னர் நடக்கப் போகிற மகிமை மிகவும் கனத்துக்குரியதாகவும் மிகவும் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமாகவும் இருக்கும். அதனால நாம் எதற்கும் அவசரப்பட வேண்டாம். தேவன் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படியே விட்டு விடுவதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவர் பின்னால நடக்கிற யார் விரும்புகிறாங்களோ எல்லாருக்குமே அவர் என்ன பண்றாரு, தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கட்டாயம் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சிறு பெண் உயிரோடு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்றார். இது ஒரு ஓமையாகவும் இருக்கலாம். எப்படி அப்படின்னா, நாம் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கும் பொழுது நமக்கு ஆகாரமாக இந்த சத்திய வசனம் இருக்குது. அப்போ இந்த சத்திய வசனம் நமக்கு என்றைக்கும் ஆகாரமாக இருந்து அவருக்குள் நடப்பதற்கு, அவருக்குள் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகாரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அவருக்குள்ள இருக்க கஷ்டம். அதனால தான் அவர் சத்தியத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. என்றென்றும் நாம் அவருக்குள் நிலைத்து நிற்பதற்கு அவர் நம்மை வழி நடத்துவார். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.